திருப்பத்தூர் அருகே பட்டமங்கலத்தில் தமிழ்நாடு மஞ்சுவிரட்டு பாதுகாப்பு பேரவையின் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பட்டமங்கலம் தனியார் கூடத்தில் தமிழ்நாடு மஞ்சுவிரட்டு பாதுகாப்பு பேரவையின் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் கௌரவ தலைவர் ராஜாமணி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தலைவர் ராஜமாணிக்கம், மாநில இணைச் செயலாளர் வாஞ்சிநாதன், கொள்கை பரப்பு செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட துணை செயலாளர் அரளிக்கோட்டை கிட்டு, சிவனேசன், திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர் கதிர், சிங்கம்புணரி ஒன்றிய செயலாளர் அலெக்ஸ், செய்தி தொடர்பாளர் கார்த்திகேயினி, புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் முருகேசன் ராங்கியார், கள்ளல் ஒன்றிய செயலாளர் செந்தில்நாதன், புதுக்கோட்டை மாவட்ட இணைச் செயலாளர் வீரவிவேக், துணை செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார். மதுரை மாவட்ட செயலாளர் வீரமுத்து, திரும்பப்பட்டி தனுஷ்கோடி ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மஞ்சுவிரட்டு பாதுகாப்பு பேரவையின் மாவட்ட ஒன்றிய நகர தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிறுவன தலைவர் ஆறுமுகம் சேதுராமன் நன்றி கூறினர். நாம எதுக்கு இந்த மஞ்சுவிரட்டு பாதுகாப்பு பேரவை ஆரம்பிச்சு போராடிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். நமது பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு அப்படிலாம் இல்லை. நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. முன்னோர்கள் சொல்றது நம்மளுக்கு முன்னாடி மஞ்சள் எப்படி நடத்திருக்கு, எப்படி நடந்துக்கிட்டு இருக்க ப்ரொசீஜர்லாம் இல்லவே இல்லை. என்ன திருவிழா நடத்துவோம், ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிழா நடத்துவோம். சித்திரை திருவிழா, பங்குனி திருவிழா, தை மாத திருவிழா, பொங்கல் திருவிழா, ஆடி திருவிழா, எல்லா திருவிழாவுக்கும் ஒவ்வொரு தடவையும் அரசிட்ட நம்ம போயிட்டு இருந்தோம். யாராவது அரசிட்ட போயிருக்கோமா? இல்லவே இல்லை. ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? நம்மளுடைய ஒற்றுமை இல்லை. ஜல்லிக்கட்டு இப்ப ஆண்டு அரசா இருந்தாலும் சரி, ஆளுகின்ற அரசா இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டுக்கு கொடுக்கிற மரியாதை நம்ம வெளி மஞ்சுவிரட்டு, பொது வெளி மஞ்சுவிரட்டுக்கு இல்லை. பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வருது, அழிஞ்சுக்கிட்டு வருது. இதை தொழில் மயமா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆண்ட அரசு, ஆளுகின்ற அரசு எல்லாருமே அரசியல் உள்நோக்கம், சுயநலம் கருதி இது ஒரு தொழிலாவே, ஒரு தொழிலா வாடி ஜல்லிக்கட்டு வாடி வாசல் நடத்துறாங்க. யாரு நடத்துறா? அரசு நடத்துது. அரசு அலுவலர்கள் நடத்துறாங்க. ஏன் நம்ம நடத்த முடியாதா? ஏன் நம்ம நடத்த முடியாது? நம்ம நடத்தணும். நம்ம பாரம்பரியம் காக்கணும்னு நம்ம நடத்தணும். நம்ம தான் மஞ்சள் நடத்தணும். இவங்க யாரு? அரசு நடத்துறதுக்கு இவங்க யாரு? நடந்த ஒரு அவனியாபுரத்துல கூட பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு? மினிஸ்டர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கியா நீங்க என்ன? நான் தான் பவர், நீங்க பவர்னு நீங்க சொல்லிக்க வேண்டியதா பவர்? உங்களுக்கு பவர் யாரு கொடுத்தா? பொதுமக்கள். நான் என்ன சொல்ல வேணா, எங்களுடைய பேரவை தமிழ்நாடு மஞ்சுவிரட்டு பாதுகாப்பு பேரவை அரசியல், ஜாதி, மதத்துக்கு அப்பாற்பட்டது. எந்த கட்சியில எந்த அரசியல் வேணாலும் இருக்கலாம், கொள்கையின் அடிப்படையில் நீங்க அரசியல் இருக்கலாம். பட் மஞ்சுவிரட்டுக்கு பாரம்பரியத்துக்காண்டி வரும்போது பாரம்பரியம் தான் முக்கியம். இதனால வர ஒரு திருவிழா நடக்கும், விருந்தோம்பல் நடக்கும். மஞ்சுவிரட்டு எப்ப நடக்கும்? காலையில 9 to 10 ஒரு ஊர்ல நடக்குது. லட்சுமிபுரம் பெருமாள்பட்டியில போலீஸ் துறை நெருக்குதல் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்கணும்? நீங்க எதுக்கு கொடுக்கணும்? எங்களுடைய மஞ்சுவிரட்டு எப்பவுமே விருந்தோம்பலுக்கு பிறகு எல்லாம் விருந்தினர்கள் கூட வருவாங்க, வீட்டுல இருப்பாங்க, கலந்து பேசுவோம். ஊர் மக்கள், நாடு, சொந்தம் பந்தம் எல்லாருமே வருவாங்களா இல்லையா? எல்லாருமே வருவோம், பேசுவோம், பேசி இருப்போம், சாப்பிடுவோம், ஒற்றுமையா இருப்போம். இருந்த பிறகு அதுக்கு பிறகு நாட்டார், அந்த ஊர்ல மஞ்சுவிரட்டு நடத்துற நாட்டார்கள், நாட்டு பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் அந்த மஞ்சுவிரட்டு நடத்துவோம். சரியா? அப்படி இருந்த முறைய இப்ப காலையிலே 10 மணிக்குள்ள முடி, 10:30 மணிக்குள்ள முடி. எங்க உங்க ஆளுங்க மாட்டார்கள்? யாரு? அரசு துறையில இருக்கிறவங்க கிளம்பு சீக்கிரம் நடத்து, முடி, நாங்க அங்க போகணும், இங்க போகணும். எல்லாம் வாங்குறதெல்லாம் வாங்கிக்கிறாங்க, இங்கிட்டு வாங்கிக்கிறாங்க, அங்கிட்டு வாங்கிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தொல்லை பண்றாங்க. இந்த மாதிரி தொல்லை பண்ற அரசு, ஆளுகின்ற அரசுக்கு அவங்க ஒரு முன் உதாரணமா இருக்கணும். அவங்களுக்கு ஜல்லிக்கட்டு வாடிவாசலுக்கும் மத்த மஞ்சுவிரட்டு நடத்துறவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர், ஒரு நடைமுறை பண்ண மாதிரி நம்ம மஞ்சுவிரட்டுக்கு நடைமுறை பண்ணவே இல்லை. புரியுதா? அதனால அவங்களோட ஒற்றுமை ரொம்ப முக்கியம். அடுத்து நாங்க அலுவலகம் புது அலுவலகம் திருப்பத்தூர்ல சேர்த்துட்டோம். உழைப்பின் காரணமாக எங்களுடைய முகநூல் பதிவு 1,04,000 பேர் இருக்காங்க மெம்பர்ஸ். 1,04,000 பேர் சேர்ந்தா எங்களுடைய பாரம்பரியத்தை எவனாலையும் அழிக்க முடியாது. நாங்க தான் ஒரு இலவச உறுப்பினர் சேர்க்க கொடுக்கிறோம், இலவச மருத்துவ முகாம் ஆரம்பிக்கிறோம். இங்க
ஒவ்வொரு வெளி மஞ்சளுக்கு மட்டும் இலவச மருத்துவ முகாம். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். பூக்களாம்பட்டிக்கு முன்னாடி நடந்த கீழக்கோட்டையில நடந்த மஞ்சள் வெளி மஞ்சள் எதுக்கு நாங்க இலவச மருத்துவ முகாம் அமைக்கிறோம் சொல்லுங்க? எதுக்கு அமைக்கிறோம்? மைனரா சில சிகிச்சை அளிக்கிற மைனர் இன்ஜுரியெல்லாம் வந்து அவங்களே சரி பண்ணி கொடுத்துட்டு முடிச்சிடுறோம், பிரச்சனையை முடிச்சிடுறோம். அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சுட்டு குவான்டிட்டி கூட்டுறாங்க. மொத்த விபத்தை வந்து கூட்டிட்டு காமிச்சிட்டு இந்த மஞ்சள் வரட்டுல அப்புறம் இல்லாம வந்தவங்கிட்டு இத்தனை பேர் குற்றாலி இருக்குன்னு சொல்லி போலீஸ்ல இருந்து மீடியாவுக்கு போனவங்க அவங்க உடனே வந்து அதை பெருசுப்படுத்துறாங்க. இப்படித்தான் வெளி மஞ்சள் வரட்டா வந்து நடத்த விடாம பண்றதுக்குள்ள முயற்சிகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இலவச மருத்துவ முகாம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு மஞ்சளுக்கு இலவச மருத்துவ முகாம் நடந்து அது சீரா போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து இலவச மருத்துவ காப்பீடு எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம்? மஞ்சுவட்டு ஆர்வலர், ஒவ்வொரு மஞ்சுவட்டு ஆர்வலர்களும் மஞ்சுவட்டுக்கு போறோம், இல்ல வெளியே எங்கேயாவது போறோம். மஞ்சுவட்டுக்கு மட்டும் அந்த உள்நோக்கம் இல்லை. அந்த இலவச மருத்துவ காப்பீடுங்கிறது மஞ்சுவட்டு பேரவை சார்பாக ஒரு பிரீமியம் பே பண்ணி ஒரு வருஷத்துக்கு எந்த விபத்து நடந்தாலும் நாங்க மஞ்சுவட்டுக்கு மட்டும் உள்நோக்கம் கொண்ட இயக்கம் அல்ல, மக்களுக்காண்டி பொது நலன் கருதிய பொது மக்கள் நலன் கருதி 2 லட்சம் ரூபாய் காப்பீடு. எப்போ வெளியூர் போறீங்க, வேற பேருந்துல போறீங்க, 2 வீலர்ஸ்ல போறீங்க, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது, எங்க ஆகுது, நீங்க உறுப்பினரா சேர்ந்து இருந்தீங்கன்னா அந்த உறுப்பினர் கார்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு காப்பீடு நீங்க பெற்றுக்கலாம். அதனால மருத்துவ சொந்தங்களே அலுவலகத்துக்கு வாங்க. இது வந்து சாதி, நான் திருப்பி சொல்றேன், சாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட பாரம்பரியத்தை மீட்க வேண்டிய அமைப்பு. அதனால எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் வரலாம், ஒன்றும் பிரச்சனையே வந்து உறுப்பினரா சேருங்க, பயன்படுங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அடுத்த எங்களுடைய முன்னெடுப்பு என்னன்னா, இப்ப இந்த இயக்கம் வந்து மஞ்சள் பாதுகாப்பு பேரவை மஞ்சளுக்கான இயக்கம் ஜல்லிக்கட்டு வாடிக்கை அல்ல, வடபாடுக்கு அல்ல. வெளி மஞ்சளுக்கு முழுக்க வெளி மஞ்சளட்டை முன்னேற்றத்துக்கு அடுத்த இருக்கு. ஏற்கனவே பாரம்பரியமா எப்படி நடத்தணுமோ அதை அந்த பழைய முறையை கொண்டு வருவதற்குள்ள முயற்சிகள் அனைத்தும் செய்யப்படும் என்பதை உறுதி கூறுகிறேன். அதற்கு அடிப்படையாக மஞ்சளுக்கு அடுத்த முறைக்கு முன்னேற்றம் செல்வதற்காக ஒவ்வொரு மஞ்சளுக்கு நடக்கும் ஊர் பொதுமக்கள், ஊர் நாட்டாளர்கள், கிராமத்தார்கள், ஒவ்வொரு ஊரிலும் நடக்கின்ற மஞ்சளட்டை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல எங்களுடைய முன்னேற்றத்துக்கு பெரும் ஆதரவு அளிக்குமாறு அன்போடு உங்கள் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு மஞ்சள் பாதுகாப்பு பேரவையின் வலிமையை நிரூபிக்கும் வகையில் மஞ்சள் ஆர்வலர்கள் அனைவரும் ஒரே ஒரு இடத்தில் அனைவரும் சேர்ந்து நமது வலிமையை நிரூபிக்க வேண்டுமென பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்க நம்ம சேர்றோம், எந்த இடத்துல சேர போனோம், எங்க வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து டிஷர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மஞ்சள் பேரவை சார்பாக பணியன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாரும் அனுப்பிச்சுட்டு அங்க வந்துட்டு அது வந்து முக்கியமான மஞ்சள் ரேட்டு. அதுக்கு அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன்னா, சாவைங்கிறத முதல் மஞ்சள் ரேட்டு ஐயா பெரியவங்க தான் சொல்லியிருந்தாங்க. முதல் மஞ்சள் ரேட்டு வெளி மஞ்சள் ரேட்டு கட்டு மாடு, எல்லாரும் பெரியவங்க பேசுற மாதிரி கட்டு மாடு நிறைய இருக்கிற வெளி மஞ்சள் ரேட்டு முதல் மஞ்சள் ரேட்டு சாவை தான். அது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட அரசியல் பின்புலம் கொண்ட நபர்கள் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜல்லிக்கட்டு வாடியாகவும் இல்லாம வெளி மஞ்சோட்டு இல்லாம 2 பேருக்கும் பாதிப்பு இல்லாம இப்ப எல்லா பேரையும் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஜல்லிக்கட்டு ஒரு நடைமுறையில் போயிட்டு இருக்கு, மஞ்சோட்டு ஒரு நடைமுறையில் போயிருக்கு. இரண்டும் கடந்த இவ்வளவு நாள் எங்க போனீங்க? இவ்வளவு நாள் நாங்க 3 மாசம் 10 வருஷம் 15 வருஷம் நீங்க ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேரவையா போயிட்டு இருக்கீங்க. இப்ப அவங்க சிவகங்கை மாவட்டத்தில் அவங்க வந்து என்ன பேச ஆரம்பிச்சுறாங்க, பரவாயில்ல சிவகங்கை மாவட்டம் நிறைய பாதிப்பு ஏற்படுது. உங்களுக்கும் எங்களுக்கும் எங்க மதுரை மாவட்டம், நாம மாவட்டத்தை குறை சொல்லல, அங்கேயுமே நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து பாரம்பரியத்தை நிலைநாட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு வளர்த்திருக்காங்க. அவங்க இங்கே வந்துக்கிட்டு ஒரு ப்ரொசீஜர், ஒரு நடைமுறை, கடந்த நடைமுறை. ஏன் ஜல்லிக்கட்டு கொண்டாந்து வாடியை பார்க்க போறீங்களா? வாடிக்கு யார் செலவு பண்ண முடியும்? பணம் இருக்கிறவங்க செலவு பண்ணலாம், பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கிராமத்துல மஞ்சள் நடத்துறது வழி போட்டு 100 ரூபாய் வழி போட்டு ஒரு 1000 பேர்
சிம்பிளா நடந்துட்டு போயிடுவாங்க, துன்பம் கொடுத்து பண்ணிட்டு போயிடுவாங்க. முடிஞ்சா அடுத்து ஒரு பிரைஸ் கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கட்டமைப்பு ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு 300 மாடு அடைச்சு போட்டுட்டு உண்மையே வேதனையா இருக்கு. நான் 300 மாடு அடைச்சு போட்டு அந்த மாடு படுற வேதனையை பாருங்க. நான் பார்க்கலாம், பேஸ்புக் வீடியோலாம் பார்க்கலாம், நிறைய மாட்டு போட அடிக்கிறான். யாரு? அரசு அலுவலர்கள் சேர்ந்தவர்களே போலீஸ்களே மாட்டை போட அடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு கட்டுப்பாடு வேணும்னு அடிக்கிறாங்க. மாடை துன்புறுத்தி உள்ள கொண்டு அடைச்சு அதுக்கு டோக்கன் சிஸ்டம் காசை வாங்கி, சரியா, காசை வாங்கிட்டு அதை ஒரு தொழில் பயமா ஆக்கி அந்த பிரைஸ் கொடுக்கறதா யாரு? எல்லாமே அரசியல் பின்புலம். இதுதான் சொல்றேன். அம்மா பாரம்பரியம், அம்மா நடத்தாது மஞ்சள் வெட்டு. இவங்க யாரு நடத்துறதுக்கு? இவங்க யாரு? அரசா இருந்தாலும் சரி, அலுவலர்களா இருந்தாலும் சரி, நடத்துறதுக்கு தேவையே இல்லை. எப்போதும் அவங்க எப்போ நடத்தணுமோ முன்னோர்கள் சொல்லி கொடுத்தபடி வெளி மஞ்சள் வெட்டை நடத்துறதுக்கு என்னென்ன முன்னெடுப்புகள் இந்த பாதுகாப்பு பேரவையின் மூலமாக கௌரவ தலைவர் என்ற முறையில் எவ்வளவு முன்னெடுப்பு, எவ்வளவு உறுதி, எவ்வளவு நான் சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்றேன். பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு முன்னேறுவோம் என்று உறுதி கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.